வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறைவசனம் 10. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார் என்று வானதூதர் முதலாக இடையர்களுக்கு அறிவித்தார். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்று வானதூதர் அறிவிக்க காரணம், நாம் நமது பாவத்தின் காரணமாக இழந்த கடவுளின் அருளையும் பரலோக ராஜ்யத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாகவே மீண்டும் நாம் பெற்றுக்கொண்டோம். எனவே இச்செய்தியானது உலக மக்கள் அனைவருக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியாக வானதூதர் அறிவிக்கின்றார். இரண்டாவதாக, இச்செய்தியானது சமூகத்தில் உயர்ந்த நிலையில் உள்ள அரண்மனையில் வாழும் அரசர்களுக்கோ, மகா பிரபுக்களுக்கோ, மறைநூல் அறிஞர்களுக்கோ, தலைமை குருக்களுக்கோ கடவுள் முதலாவதாக மெஸ்ஸிய பிறப்பை வெளிப்படுத்தவில்லை. மாறாக சமூகத்தில் கடைநிலையில் உள்ள இடையர்களுக்கு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை வானதூதர் அறிவித்தார். நாம் தாழ்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்று நாம் எப்பொழுதும் வருந்தக்கூடாது. தாழ்ந்த நிலையில் உள்ளவர்கள் மூலமாகவே கடவுள் இவ்வுலகிற்கு நல்ல செய்திகளை அறிவிக்க செய்து அவர்களை கண்ணோக்கி மேன்மைப்படுத்துகின்றார். ஸோ டோன்ட் வெரி, பி ஹாப்பி. இடைவிடா ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். இது எங்க வீட்டு குடில். பாலகன் இயேசு மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கின்றார். இவங்க மாதாம்மா, இவங்க சூசை தந்தை. இடையர்கள் 3 அரசர்கள் பொன், தூபம், வெள்ளை போலம் போன்ற பொருட்களை அளித்து குழந்தையை தெண்டனிட்டு வணங்குகின்றார்கள். கிறிஸ்துமஸ் அடையாளமாக குடில், ஸ்டார், சாண்டா கிளாஸ், கிறிஸ்மஸ் ட்ரீ, கேரல்ஸ் பேண்ட் போன்றவற்றை குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து அமைச்சிருக்கோம். இது ராஜாக்கள் வாழும் அரண்மனை. மீண்டும் மாதா டிவியில் உள்ள ஃபாதர்களுக்கும் சிஸ்டர்களுக்கும் அண்ணன்களுக்கும் அக்காக்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.